புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் குறிப்பாக ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு சொல்லக்கூடிய இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடல்ல நம்மளே தாக்கக்கூடிய ஒரு நோயா பார்க்கப்படுது. இதன் கீழே என்னென்ன நோய்கள்லாம் வரும், இதற்கு ஸ்டீராய்டு மருந்துகள் எடுக்கக்கூடிய ஒரு நிலை நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இருக்கு. ஸ்டீராய்டு எல்லாமே மூலிகை மருந்துகள்லயே இது ரிவர்ஸ் பண்ண முடியுமா, சரி பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல டீடைலா டிஸ்கஸ் பண்ணவிருக்கிறோம். இது சார்ந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக டாக்டர் தேவி சரவண்யா ஹெர்பல் கிளினிக்கினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் தேவி சரவண்யா இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி நம்மளுடைய உடலே தாக்கக்கூடிய ஒரு நோயா பார்க்கப்படுது. இது மெடிக்கல் டேர்ம்ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் வேணும். அதே மாதிரி இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு வரக்கூடிய கண்டிஷன்ஸ்ல நிறைய பேருக்கு ஸ்டீராய்டு போட்டு அந்த வலியை சப்ரஸ் பண்றாங்க. அது முழுமையா அந்த நோய் தீர்தா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இதை மூலிகை மருந்துகள்ல ஸ்டீராய்டு அவாய்ட் பண்ணிட்டு சரி பண்ண முடியுமா? கண்டிப்பா சரி பண்ண முடியும். இப்போ பொதுவாக ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னாவே எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். ஆட்டோ இம்யூன் டிசீஸா, அது வந்துட்டால் லைஃப் லாங் மருந்து எடுத்துக்கணுமே அப்படின்ற ஒரு பயம், ஒரு அச்ச உணர்வு எல்லார் மத்தியிலையும் இருக்குது. அதே மாதிரி மற்ற நோய்களை காட்டிலும் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்றது ஒரு தனிப்பட்ட விதமாக பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, திடீர்னு நம்மளுக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, பொதுவாக நம்மளுக்கு உடம்புல வாதம் அதிகமாகிறதோ, வாதம் குறையிறதோ, இல்லை பித்தம் அதிகமாகிறதோ அது குறையிறதோ, இல்லை கபம் அதிகமாகிறதோ அது குறையிறதோ, இதை வச்சு தான் நம்மளுக்கு நோய் நிலைகள் உருவாகும். அதே போல் தான் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்லையும் நம்மளுடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய இரத்த அணுக்கள் இதெல்லாமே நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா, அதில் சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள்னு இருக்கும். இந்த வெள்ளை அணுக்களினுடைய அளவுகள் கூடுதலாகிறதும் அதே மாதிரி குறைவு ஏற்படுறதையும் வச்சு தான் நம்ம ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நம்மளுக்கு ஏற்படுது. இப்போ இரத்த அணுக்கள் நம்மளுக்கு கூடுதல் ஏற்படுது, வெள்ளை அணுக்கள் நம்மளுக்கு கூடும்போது எதனாலலாம் நம்மளுக்கு கூடும்? உடம்புல ஏதாவது ஒரு கிருமிகள் தாக்கம் ஏற்பட்டது அப்படின்னா வெள்ளை அணுக்கள் தன்னுடைய அளவுலேருந்து அது கூடி அந்த கிருமிகளை அழிக்கிறதுக்கு அது ட்ரை பண்ணும். இதுதான் அதோடைய ஃபேக்ட். இது நம்மளுடைய உடம்புகளில் கிருமிகள் இருக்கும் பட்சத்தில் தான் வெள்ளை அணுக்கள் அதிகமாயிட்டு நம்மளுக்கு அழிவுகளை ஏற்படுத்துது. அது அழிவுகளை ஏற்படுத்துகிறப்போ இதுதான் கிருமிகள் அப்படின்றது தெரியாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய திசுகளையும் நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸையும் சேர்த்து நம்மளுக்கு அழிக்க வருது. கிருமிகள் கண்டிப்பாக உண்டாகி உள்ளுக்குள்ளே உருவாகிருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நோய் காரணங்கள் நம்மளுக்கு உருவாகவே செய்யும். நார்மலாக இருக்கிறப்போ எந்த ஒரு நோயும் நம்மளுக்கு வராது. நம்மளுடைய பாடி நல்லா ஆக்டிவாக நல்ல ஃபங்க்ஷனாக இருக்கிறப்போ, கழிவுகள் எதுவும் உள்ளுக்குள்ளே தேக்கம் இல்லாமல் இருக்கிறப்போ நம்மளுக்கு நோய் எதுவும் இருக்காது. அதே கழிவுகள் நம்மளுக்கு தேங்கும் போது தான் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு நோய் உருவாகும். அதே மாதிரி நிறைய பிரச்சனைகளை பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்புகளில் கழிவுகள் ஏதோ ஒரு இடத்துல பர்டிகுலர் இடத்துல நம்மளுக்கு தேங்குது. அதை தேங்கிறத கிளப்பி விடுறதுக்காக, அதை வெளியேற்றுறதுக்காக நோய் எதிர்ப்பு சக்திகள் திரண்ட அந்த இடத்துல வருது. கழிவுகளை மட்டும் அழிக்காமல், அதை மட்டும் வெளியேற்றாமல் சுற்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளையும் நம்மளுக்கு சேர்த்து டேமேஜ் பண்ணி விடுறதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே தெரியுது. இப்போது நம்ம ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்றது நம்ம எதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முடக்குவாத பிரச்சனை, அதுலேயும் வெள்ளை அணுக்கள், ஆர்ஏ ஃபேக்டர், சிஆர்பி புரோட்டீன் இதெல்லாமே உயர்ந்து நம்மளுக்கு வலிகளை ஏற்படுத்தி விடும். அது பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் நம்மளுக்கு ஆமவாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த முடக்குவாதம், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கெட்ட வாயு கேஸ் சேருது, ஆமம் சேருது. அந்த ஆமமும் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா வாதம் நம்மளுடைய உடம்புல அதிகமாயிட்டு வாத நீர், புளிப்பு நீர் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு சேர்ந்துட்டுருக்கும் பார்த்திங்களா, அந்த புளிப்பு நீர் தான் நம்மளுக்கு அங்கங்கே ஜாயின்ஸ்லாம் நம்மளுக்கு தேங்கிட்டு நம்மளுக்கு வீக்கத்தை கொடுக்கும். அந்த புளிப்பு நீரை ஒரு கெட்ட பொருள் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளுடைய வெள்ளை அணுக்கள் இது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியேற்றுறதுக்கு நம்மளுக்கு வெள்ளை அணுக்கள் போராட ஆரம்பிக்கும். அந்த புளிப்பு நீர் நம்மளுக்கு எங்கெல்லாம் நம்மளுக்கு ஸ்டாக்னண்ட்டாக நம்மளுக்கு சேரும், ஜாயிண்ட்லலாம் நம்மளுக்கு சேரும். சின்ன சின்ன ஜாயிண்ட்லேருந்து ரத்தோட்டம் எங்கெல்லாம் நம்மளுக்கு போகுதோ அந்த இடத்துலலாம் நம்மளுக்கு சேர ஆரம்பிக்கும். அப்போது நம்மளுடைய வெள்ளை அணுக்கள் அதிகமாக திரண்டு முக்கியமாக ஆர்ஏ ஃபேக்டர், ஏசோடைட்டர், சிஆர்பி புரோட்டீன் இது மாதிரியான சப்ஸ்டன்ஸ் எல்லாம்
அதிகமாக நம்மளுக்கு செக்ரீட் ஆகி வந்து அதை வெளியேற்றுறதுக்கு நம்மளுக்கு ட்ரை பண்ணுறப்போ நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய தசைகளையும் தசை நார்களையும் குருத்தெலும்பு கார்ட்லேஜ் சைனோவியம் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஒரு சேர டேமேஜ் பண்ணிவிடுது. அப்படி டேமேஜ் பண்ணுறப்போ நம்மளுக்கு கால் நம்மளுக்கு நீட்ட முடியாமல் சின்ன சின்ன விரல்கள்லாம் நம்மளுக்கு நீட்டி மடக்கிறப்போ வலி ஏற்படுறது, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு உருவாகுது. இதை நம்ம முடக்குவாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சொரியாசிஸ் பிரச்சனை, சொரியாசிஸ்லேயும் அதே மாதிரி தான் இம்யூனோப்ரோட்டீன்ஸ், தேவையில்லாத இம்யூனோப்ரோட்டீன்ஸ் நம்மளுடைய ரத்தத்தில் அதிகமாகும். ரத்தத்தில் வந்து கழிவுகள் நம்மளுக்கு அதிகமாகும் போது தான் நம்மளுக்கு தோல் சார்ந்த நோய்கள் நம்மளுக்கு உருவாகும். இதே இம்யூனோப்ரோட்டீன்ஸ் சில பேர்த்துக்கு நம்மளுக்கு அதிகமாகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா தோல் செல்ஸை நம்மளுக்கு 30 நாளைக்கு ஒரு முறை நம்மளுக்கு கழியக்கூடிய செல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் எங்கே நம்மளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அந்த ஒரு இடங்களில் மட்டும் அதிவேகமாக தோல் வளர்ச்சி தடிமனாக ஏற்பட்டு அதிவேகமாக நம்மளுக்கு மீன் செதில் மாதிரி நம்மளுக்கு உறிஞ்சு கழிய ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க பெருசாகும். அப்புறம் ஒரு படைகள் சேர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய படைகளோடு சேர்ந்து ரொம்ப பெரிய படைகளாக உருவாகும். இது பார்த்திங்கன்னா வருஷக்கணக்கில் அவங்களுக்கு நீடிச்சிட்டு இருக்கும். என்ன மருந்து மாத்திரைகள் எடுத்தாலும் போகிற மாதிரி தெரியும், அப்புறம் திருப்பி வந்துடும். ரத்தம் வந்து நம்மளுக்கு சுத்தமாகாமல் இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு க்யூர் ஆகாது. திருப்பி நம்மளுக்கு இரிட்டேஷன்ஸ் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு வகையான ஆட்டோஇம்யூன் டிசீஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும்தான் ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. மசில்ஸை தாக்கக்கூடிய நோய் மயோசைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர், இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இங்கே இருக்கக்கூடிய மசில்ஸு, இங்கே இருக்கக்கூடிய மசில்ஸ் நம்ம கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல மசில்ஸில் நம்மளுக்கு வந்து தாபிதத்தை ஏற்படுத்தி விடும். இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிரும், இன்ஃப்ளமேஷன்ஸ் மாதிரி ஆகிடும், நம்மளுக்கு வலிக்கும். ஒரு வெயிட்டை தூக்குனா கூட நம்மளுக்கு வலிக்கும் மயோசைட்டிஸ் கண்டிஷனில். அதே மாதிரி தை மசில்ஸில் காலில் இருக்கக்கூடிய மசில்ஸ்லாம் மயோசைட்டிஸ் கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு உருவாகும். மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம அந்த மசில்ஸை போட்டு நம்ம ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். நம்ம ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறப்போ என்ன ஆகும், மசில்ஸை சுற்றி இருக்கக்கூடிய ரத்தோட்டம் எல்லாமே நம்மளுக்கு பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போது அந்த ரத்தோட்டம் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுறப்போ மசில்ஸில் வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஆகுது. அதை வந்து நம்ம சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளை அணுக்கள் அதிகமாக திரண்டு வரும். சரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் போய் சுற்றி இருக்கக்கூடிய திசுக்களையும் மசில்ஸையும் நம்மளுக்கு தாக்கம் ஏற்படுறதுனால பார்த்திங்கன்னா மசில்ஸ் அலர்ஜி ஆயிரும். மசில்ஸ் அலர்ஜி ஆகிட்டு வலி ஏற்பட ஆரம்பிச்சிடும். செவந்து போயிருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு கல் தொடை மாதிரி கூட ஒரு சில பேர்த்துக்கு காணப்படும். இந்த மயோசைட்டிஸ் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வியாதி இருக்குது பார்த்திங்களா, அதுவுமே நம்மளுக்கு ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ஸில் நம்மளுக்கு வரும். எப்படி அப்படின்னா நம்மளுடைய வெள்ளை அணுக்கள் நம்மளுக்கு வந்து இன்சுலின் செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த பீட்டா செல்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிடும், அழிக்க ஆரம்பிச்சிடும். அதனால பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைப் 1 டயபெட்டிஸ் நோய் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுவுமே நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால இந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு டைப் 1 டயபெட்டிஸ் வரும். ஆனால் கொஞ்சம் பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸாக ஏதோ ஒரு பிரச்சனையினால் நம்மளுக்கு வெள்ளை அணுக்கள் நம்மளுக்கு திரண்டு வந்து இன்சுலின் செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த பீட்டா லாஞ்சரன் செல்ஸை வந்து நம்மளுக்கு அழிவு ஏற்படுத்துறதுனால பார்த்திங்க அப்படின்னா டைப் 1 டயபெட்டிஸும் நம்மளுக்கு இதில் உருவாகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் தைராய்டில் சில பேர்த்துக்கு தைராய்டு ஹார்மோன்ஸ் குறைவு ஏற்படுறதுனால கூடுதல் ஏற்படுறதுனால தைராய்டு ப்ராப்ளம் வருது. தைராய்டு சரியாக ஃபங்க்ஷன் ஆகாமல் ஒரு சில பேர்த்துக்கு வருது. ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஆட்டோ இம்யூனிட்டி தைராய்டு கிளாண்டில் ஏதோ ஒரு கிருமிகள் நம்மளுக்கு வந்து படியுது. அதனால் இந்த இம்யூனோப்ரோட்டீன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அதிவேகமாக நம்மளுக்கு செக்ரேட் ஆகி வந்து அந்த தைராய்டு கிளாண்டை நம்மளுக்கு அழிக்கும் போது தைராக்சின் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிவேகமாக நம்மளுக்கு கூடுதல் ஆகலாம், அதிவேகமாக நம்மளுக்கு குறைவும் ஏற்படலாம். இதனாலேயும் தைராய்டு கிளாண்டும் நம்மளுக்கு பாதிக்கப்படும். இதையும் நம்ம ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல ஆட்டோ இம்யூன் டிசீஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் கீழே என்னென்ன நோய்கள்லாம் இருக்குது, இதற்கு ஸ்டீராய்டு மருந்துகள் எடுக்காமல் மூலிகை மருந்துகள்லேயே எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல டாக்டர் தேவி சரவண்யா ஹெர்பல் கிளினிக்கினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் தேவி சரவண்யா இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் கீழே என்னென்ன நோய்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னுமே நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லலாம் டாக்டர். ஓகே, இப்போது நான் சொன்னது எல்லாமே பெரும்பான்மையாக நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடியது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோ கேட்டகரியாக ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தமேட்டஸ்ன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஸோ இதை பற்றிலாம் நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? கரூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். தேவி பேர். சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா?
எனக்காக மேடம். உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க. ஆ வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. 45. ம் மேம் எனக்கு வந்து மோஷன் போக மாட்டேங்குது மேடம். அப்படியே சப்போஸ் நாட்டு மருந்துல நிலாவர் இப்படி வாங்கி தான் சாப்பிட்றேன். சரி. அது சாப்பிட்டாலும் கூட அந்த செரிமானம் ஆகி மோஷன் போற மாதிரி தெரியல மேடம். மோஷன் போகுது, ம் டைஜஷன் ஆகாமல் போகிறோம். தெரிச்சு போற மாதிரி தெரியல மேம். ஓகே. நிலவாரை பொடி ஆக்சுவலாக வந்து அது ஒரு கீரை தான், ஓகேவா? கீரை பொடியை வந்து நம்ம எடுக்கிறப்போ வந்து நம்மளுக்கு மோஸ்ட் ப்ராப்ளி நம்மளுக்கு அந்த கொலாஜன் எல்லாமே நம்மளுக்கு வந்து அப்படியே நம்மளுக்கு வெளியே வரதா செய்யும். கீரையில் இருக்கக்கூடிய அந்த நார்ச்சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு அப்படி சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்கன்னா நிலவாரை சூர்ணம் போடுறப்போ ஒரு மாதிரி டார்க் க்ரீன் கலர் அந்த மாதிரி ஷேடில் தான் மோஷன்ஸ் வந்து ஒரு சில பேர்த்துக்கு போகும். ஏன்னா அது கீரை தான், அதில் இருக்கக்கூடிய செல்லுலோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்சார்ப்ஷன்ஸ் ஆகாது. அதனால தான் நீங்கள் அதை எடுக்கிறப்போ உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு டைஜஷன் ஆகிட்டு போகிற மாதிரி உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் சில பேர்த்துக்கு கீரையை வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இல்லை அப்படின்றப்போ நீங்கள் வந்து தாராளமாக மோஷன் போகிறதுக்கு திரிபலா அப்படி இல்லாட்டி கடுக்காய் தோல் ஏதாவது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணலாம். கடுக்காய் தோலில் வந்து பொடியும் இருக்குது, லேகியம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கடுக்காய் தோல்லாம் எடுக்கிறப்போ டைஜஷனும் நம்மளுக்கு நல்லாகும். வயிற்றில் ஏதாவது புண்ணு இருந்தது அப்படின்னாலும் அழகாக அது க்யூரும் ஆயிரும். அல்சர் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு சரியாயிரும். அதே மாதிரி குடலில் மொட்டிலிட்டியும் நம்மளுக்கு சரிவர நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குடலில் ஏதாவது புண் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அது துவர்ப்பு தன்மை அதை வந்து நல்லா ஆற்றி கொடுக்கும். அதே மாதிரி அது லாக்ஸேட்டிவும் கூட, அதனால ஃப்ரீ மோஷனையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். இதை ஃபாலோ பண்ணுங்கள், மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லையா, எங்களுடைய மருத்துவமனை திருச்சியில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. அங்கே நாங்கள் கொடுக்கக்கூடிய லாக்ஸேட்டிவ்ஸ் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைஜஷனும் நல்லா கிளியர் ஆயிரும், மோஷனும் நல்லா ஃப்ரீயாக போயிடும். மோஷன் நல்லா ஃப்ரீயாக போயிடுச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் எல்லாம் சரியாக ஆரம்பிச்சிடும். நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நாங்கள் காஞ்சிபுரத்துல பேசுகிறோம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? என் ஃப்ரெண்டுக்காகவே கேட்கணும் மேடம். என்ன வயதுமா உங்களுக்கு? என் ஃப்ரெண்டுக்கு வயது 47. சரி, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்கள். என் ஃப்ரெண்டு வந்து மாடு விடா வரும்போது இந்த சாம்பல் சாப்பிட்டுக்கிறாங்க. ஓகே. அந்த சாம்பல் அகப்பட்டது இப்போ அவங்களுக்கு உடம்பெல்லாம் நம்பிச்சுங்கிறாங்க. என்ன பண்ணலாம் மேடம்? அனிமிக்காக இருக்காங்க, இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா ஹீமோக்ளோபின் கவுண்ட் பார்த்துட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வழி பண்ணணும், சரியா? சாம்பல், ஸ்லேட் குச்சி, பல்பம் இந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா? சில பேர் டியூப்லைட் அந்த கிளாஸ் இருக்குல்ல அது சாப்பிடுவாங்க, மண் சில பேர் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் இருந்தது அப்படின்னா வெளுப்பு நோய், பாண்டு நோய்னு அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அனிமிக்காக இருக்காங்க, ஹீமோக்ளோபின் வந்து 6, 7, 4, 5 இந்த மாதிரி லெவலில் ரொம்ப லோ கவுண்ட்டில் இருக்கும். சில பேர்த்துக்கு 7, 8 இருக்கிறப்ப கூட இந்த மாதிரி பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த மாவையும் பென்சில் இல்லாட்டி சில பேர் அரிசியை போட்டு மென்று சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப அனிமிக்காக இருக்காங்க, ரத்த சோகை இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ப்ளீனோட எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும், கிட்னியோட எனர்ஜி லெவலும் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. அப்போது நல்லா பிளட்டு ஹீமோக்ளோபினை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு ஆட்டினுடைய மண்ணீரல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். சுவரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சில ஊர்லலாம் பார்த்திங்கன்னா மதிலொட்டின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ளீன், ஆட்டினுடைய ஸ்ப்ளீன் மண்ணீரல், அதை கொஞ்சம் நல்லா சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகி வரும். அப்படி சுட்டு சாப்பிட்றது சில பேர்த்துக்கு பிடிக்காது. நல்லா வெங்காயம் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு மிளகு, சீரகம், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். அதை நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வீக்லி ஒன்ஸ் தாராளமாக எடுக்கலாம். அதை தாண்டி இரும்பு சட்டியில் சமைக்கக்கூடிய பொருட்கள் நல்லா சாப்பிடுங்க. எது செஞ்சிங்கனாலும் சமைக்கிறது எதுனாலும் இரும்பு பாத்திரத்தில் சமைச்சிட்டு வாங்க. அதுவும் உங்களுக்கு அனிமிக்கு கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், இதே மாதிரி முருங்கைக்கீரை சூப்பு இது மாதிரிலாம் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வர்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஹீமோக்ளோபின் கவுண்ட்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். கொட்டையுள்ள உலர்ந்த திராட்சை, கருப்பு திராட்சை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு 10-15 திராட்சை நைட் டைமில் வந்து ஊற வச்சுட்டு அதை காலையில் எடுத்து சாப்பிட்டுட்டு வாங்க. அதுக்கும் நல்லா ஹீமோக்ளோபின் கவுண்ட்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் பண்ணிங்கன்னாவே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாம்பல் சாப்பிட்றது அதெல்லாம் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே
மற்ற ப்ராப்ளம்ஸ் ஏதாவது டைஜஷன் இஷ்யூஸ் இருக்குது, மற்ற ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, ஏதாவது வாயில் புண்ணு வருது, இந்த மாதிரிலாம் அது தன்னை போலயே சரியாக ஆரம்பிச்சிடும். நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்லேருந்து? என்னோட பேர் தீபிகா. ஓகே, நான் சேலம்ல இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் கால் பண்ணிருக்கேன். உங்க வயது என்ன? எனக்கு 27 வயசு ஆகுது. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. நான் சேலம்ல இருந்து பேசுறேன். எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6-7 வருஷமாவே எனக்கு தோல்ல அரிப்பா இருக்கிறது, ஒரே ட்ரை ஆகி அந்த தோல் உறிஞ்சு கொட்டுறது, இந்த மாதிரி இருந்துட்டே இருந்தது. டாக்டர் வெளியே போனா அந்த கிரீம் சோப் எல்லாம் குடுக்குறாங்க. அது போடும்போது ஓரளவுக்கு அது சரி ஆகுது. ஆனா அது போடுறது விட்டுட்டேன்னா திரும்ப அது வந்துருது, வேற வேற இடத்துல வருது. முதல்ல எனக்கு கையிலயும் முதுகுலயும் தான் இருந்துச்சு. இப்ப தொடையில, வயிற்று அடியில, இந்த நெஞ்சு கிட்ட எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு டாக்டர். எனக்கு அரிக்குது பயங்கரமா, வேர்வை பட்டாலே பயங்கரமா அரிக்குது டாக்டர். சொரிஞ்சு நீர் வருது, புண்ணாயிடுது ஒரு சில டைம்லாம் டாக்டர். ஓகே, இதுவும் ஒரு விதமான சொரியாசிஸ் தான். இது இன்வர்ஸ் சொரியாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பார்க்குறதுக்கு அந்த படைகள் ட்ரையாக இருக்கும். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா வேர்வை அதிகமாக செக்ரீட் ஆகக்கூடிய இடங்களில் இருக்கிறதுனால, வேர்வை எந்நேரமும் நம்மளுக்கு படுறதுனால பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரைனஸ் மறைஞ்சு ஒரு மாதிரியாக பிசு பிசுப்பாக அங்கே எப்போவுமே நீர் செக்ரீட் ஆகிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் ஏற்படுத்தி விட்டுட்டு தான் இந்த படைகள் இருக்கும். கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு ஃபோல்டு மாதிரி இருக்கோ, நம்மளுக்கு சதை எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு மடங்கி இருக்கோ அந்த இடத்துக்கு அடியிலெல்லாம் நம்மளுக்கு இந்த படைகள் நம்மளுக்கு உருவாகும். இது நம்ம இன்வர்ஸ் சொரியாசிஸ்ன்னு சொல்லுவோம். நல்லா காஞ்சிருச்சுன்னா ட்ரையாக இருக்கும், லேசாக தொலி உரியும், ரொம்ப உரியாது, லேசாக உரியும். ஆனால் வேர்வை செக்ரேட் ஆகி வந்துருச்சு, கொஞ்சம் புழுக்கமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் நின்றுட்டோம் அப்படின்னா வேர்வை உடனே சுரந்ததுக்கப்புறமா தாங்க முடியாத அரிப்பு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சொரிஞ்சு வச்சுருவாங்க, அப்படியே அந்த படை அதிகமாக ஆரம்பிச்சிடும். பெரும்பாலும் தொடை இடுக்கு, அதுக்கப்புறம் இந்த வயிறுக்கு அடியில் பார்த்திங்கன்னா மடிப்பு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துலலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதிகமாக ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு தொப்புளுக்குள்ளெல்லாம் உருவாகும். இந்த மாதிரி இதையும் நம்ம சொரியாசிஸ், நம்ம ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த சொரியாசிஸ் நம்மளுக்கு ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படின்றத காட்டிலும் இது ஒரு தோல் சார்ந்த நோய், ஒரு சருமம் சார்ந்த நோய். நம்மளுக்கு தோலில் வறட்சி ஏற்படுறதுனால இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு உருவாகுது. ரத்தத்தில் நம்மளுக்கு கழிவுகள் நம்மளுக்கு தேங்கிறதுனால இந்த பிரச்சனைகள் உருவாகுது. ஸோ அந்த கழிவுகளை நல்லா வெளியேற்றுற மாதிரியும், பாடியோட ஹீட் நல்லா குறையிற மாதிரியும் நம்ம உள்ளுக்குள்ள மருந்துகள், பரங்கிப்பட்டை சார்ந்த மருந்துகள், கார்போகரிசி, கருஞ்சீரகம் இது சார்ந்த மருந்துகள் உள்ளுக்குள்ளே எடுக்கிறப்போ நம்மளுக்கு அதிவேகமாக அது நல்லா குறைய ஆரம்பிக்கும். கீழாநெல்லி இருக்குது பார்த்திங்களா, குப்பைமேனி, இதை நம்ம பவுடர் பண்ணி சாப்பிட்டு வச்சுட்டு வந்தால் கூட நம்மளுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு குறையும். ஏன்னா நம்மளுக்கு வெள்ளை அணுக்கள் இதில் நம்மளுக்கு சுத்திகரிக்க ஆரம்பிக்கும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அலர்ஜி நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நிறைய சோப்ஸ் கிடைக்குது பார்த்திங்களா, குப்பை மேனியில் செஞ்ச சோப்பு, இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா, அதை கொஞ்சம் நல்லா மேலில் தேய்ச்சி குளிச்சுட்டு வரலாம். மற்ற சோப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அதை தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் சரியாயிரும். நிறைய பேர்த்துக்கு குப்பை மேனி எங்கே பார்த்தாலும் நம்மளுக்கு பரவலாக கிடைக்கிது. அதை எடுத்து வச்சு நல்லா அரைச்சிட்டு, அதையும் மஞ்சளையும் சேர்த்து அரைச்சிட்டு, நிறைய இடத்துல வேப்பிலையும் மஞ்சளும் சேர்த்து அரைச்சி குளிப்பாங்க ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு. இந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க குப்பை மேனியும் மஞ்சளையும் நல்லா சேர்த்து அரைச்சி அதை மேலில் தேய்ச்சி நல்லா குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அந்த சொரியாசிஸ் படைகள், இன்வர்ஸ் சொரியாசிஸ், ஒரு மாதிரி ஈரமாக பிங்க் கலரில் சொரியாசிஸ் படைகள் இருக்கும், அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இதை தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிரும். சொரியாசிஸ்க்கு எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. சேலத்தில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. அதே மாதிரி எங்கள் மருத்துவமனை சென்னையில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, திருச்சியில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, கோயம்புத்தூரில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, சேலத்தில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, திருநெல்வேலியில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, மதுரையில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. எங்கனாலும் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். டாக்டர் தேவி சரவண்யா ஹெர்பல் கிளினிக்னுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் தேவி சரவண்யா இணைந்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? டாக்டர் ஆன் காலில் இருக்கீங்கம்மா, டிவி பார்க்காதீங்க. சொல்லுங்கம்மா. சரிங்க, மலப்பொடிங்க பேரு. எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? திருப்பூர். ஓகே, யாருக்காக கேட்குறீங்கம்மா? எனக்காக தாங்க. உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. 55 வயசு ஆச்சுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. இந்த கால்லையும் கையிலையும் சின்ன சின்ன புள்ளியா வெள்ளையா இருக்குங்க.
சரி ரொம்ப ஓகே. அதிகமாலாம் இல்ல, அங்க ஒண்ணா ஒரு 2 புள்ளி கால்ல இருக்கு, கையில 2 புள்ளி இருக்கு. ம். அதுதான் என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு. அது இப்போ ஒண்ணுன்னா டெவலப் ஆயிட்டு வருதா? ஆமாங்க. ஒண்ணு இருந்தது, அடுத்து 2 வருது, அந்த மாதிரி ரெண்டு வருதா? ரெண்டு ரெண்டு இருக்குங்க, 2 இருக்குங்க. சரி, அதே மாதிரி ஓகே. கையில இருக்குதுங்க. கையில இருக்கு. அது ஏதாவது ஆமாங்க. சைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு வருதா? ரொம்ப அந்த மாதிரிலாம் இல்லைங்க. ம். அதனால எந்த பிரச்சனையும், ஒரு எரிச்சலோ இல்ல வலியோ அந்த மாதிரிலாம் அது எதுவும் ஒண்ணும் இல்லைங்க. இருக்காது. ஆனா அது அளவுல அதிகமாயிட்டு வருதா? ஒரு இல்லைங்க. ஒரு டாட் மாதிரி இருக்கும். ஆனா அது வந்து ஆமா, அளவுல ஆமா. வந்து அதிகமாயிட்டு வருதா? இல்லைங்க, அதிகமாலாம் ஆகலைங்க. ம். சின்ன சின்னதா பொட்டு வைக்கிறோம் பாருங்களா, அந்த மாதிரி இருக்குங்க. அது ஓகே. ஆனா அது வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருதான்னு நான் கேக்குறேன். இல்லைங்க. ஸ்ப்ரெட் அந்த ஆகலைன்னா மாதிரி அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நிறைய பேர்த்துக்கு சரிங்க. பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட், ஒரு பொட்டு வச்ச மாதிரி ஒரு குட்டியா அந்த சைஸ்ல ஆமாங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஆமா. இந்த தோல்ல இருக்கக்கூடிய செல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுல வந்து நிறமிகள் போயிருக்கும். சில பேர்த்துக்கு ஏதாவது அடிபட்டிருக்கும், கொப்பளங்கள் மாதிரி வந்திருக்கும், ஸ்கார் மாதிரி ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த இடத்துல நம்மளுக்கு தழும்புகள் மாதிரி உருவாயிருந்தாலோ, இல்லை சில பேர்த்துக்கு தழும்புகள் இல்லாமலேயே லேசாக ஒரே ஒரு ஸ்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறமிகள் போயிருக்கும். நிறமிகள் போனதுனால அங்கங்கே நம்மளுக்கு டாட்ஸ் மாதிரி இருக்குது. இதே இது நிறமிகள் போனது சில பேர்த்துக்கு ஒரே டாட்டில் மட்டும் பர்டிகுலராக விட்டுட்டு அது மாதிரி அப்படியே ஸ்டாப் ஆயிரும். இதே இது நம்மளுக்கு ஒரு டாட் வந்து அப்படியே ஒரு 10 டாட்டாக ஃபார்ம் ஆகுது, பக்கத்தில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது, இடைவெளி ஃபுல்லாக வெள்ளையாக மாறுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பெருசாக இவ்வளோ பெருசுக்கு இதுக்கு மேலே பெருசாக அப்படியே ஃபுல்லாக நம்மளுக்கு ஒயிட் ஆகிட்டு போகுது. நிறமிகள் எல்லாம் தொடர்ந்து நம்மளுக்கு குறைவு ஏற்பட்டுட்டே வருது அப்படின்ற கண்டிஷன் விட்டிலிகோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லை லியூகோடோமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவும் நம்மளுக்கு ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸாக தான் நம்மளுக்கு பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா நம்மளுக்கு உடம்புல வந்து நம்மளுக்கு நிறமிகள் அழிக்கப்படுது. ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறமிகள் வந்து நம்மளுக்கு அழிவு ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு அது உற்பத்தி ஆகிறதே குறைவு ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு சத்து குறைபாடுனாலையும் இந்த ப்ராப்ளம் வந்து ஏற்படும். அப்போது நல்லா எல்லா சத்துக்களும் நல்லா நிறைஞ்ச மாதிரி உணவுகள் ப்ராப்பராக நம்ம எடுக்கிறப்போ நிறைய பேர்த்துக்கு இந்த ப்ராப்ளம் மாறிடும். சில பேர்த்துக்கு விட்டமின் டி சத்து குறைவு ஏற்படுறதுனால, வெயிலில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் சத்து நம்மளுக்கு குறைவு ஏற்படுறதுனாலையும் இந்த மாதிரி டாட்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். டாட்ஸை ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம அதை பயந்துட்டு கொஞ்சம் கவனிக்கணும். இல்லாட்டி நம்மளுக்கு உடம்பு ஃபுல்லாக வெள்ளையாயிரும். அது அந்த இடத்துலையே இருக்குது, ரொம்ப வருஷமாக இதே பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா பயப்பட தேவையில்லை, ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? டிவி பார்க்காதீங்கம்மா, ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? சரிம்மா. அம்மா டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா, டிவி பார்க்காதீங்க. சரிங்க. எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? நாங்க சேலத்துல இருந்து பேசுறோம். சரிம்மா, உங்கள் கேள்வியை கேளுங்க. அம்மா ஃபோனில் பேசுங்க, உங்கள் கேள்வியை கேளுங்கம்மா. உங்கள் கேள்வியை கேளுங்க, உங்கள் கேள்வியை மட்டும் கேளுங்கம்மா. எங்க பொண்ணுக்காக நாங்க கேக்குறோங்க. எங்க பொண்ணுக்கு தோல்வி வலி, தோல்வியில வரைக்கும் தள்ளி தொங்கோட முடியல. உங்க பொண்ணுக்கு என்ன வலி? இந்த தோல்வில இருந்து கையை தொங்க விட்டா கை இந்த வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுல. கீழே எங்கேயும் விழுந்துட்டாங்களா? இல்ல அவங்க விழுவாங்க. 12வது படிக்கும்போது ரொம்ப எழுதுறது 2 பக்கம் கழுத்து இந்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் பிடிப்பா இருக்கு, வலிக்கும்போது நம்ம போட்டு இது பண்ணுவோம். இன்னும் இப்ப அவங்க காலேஜ் முடிச்சுட்டாங்க, ஜாபுக்கு வர போறாங்க. இப்ப அவங்களால ரொம்ப கஷ்டமா இருக்கு, பேக் பெயினே வந்த மாதிரி இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறாங்க. எம்ஆர்ஐ எடுத்திருக்கோம் நாங்க ஜிஹெச்ல, இங்க நாங்க சேலத்துல ஜிஹெச்ல எம்ஆர்ஐ ரிப்போர்ட் வாங்கணும் இன்னைக்கு ஈவினிங் தான். அதுக்குள்ள உங்களோட நிகழ்ச்சி பார்த்தோம். சரி, நீங்க சொல்ற பொண்ணு அப்படியே இருக்கு, உங்க கிளினிக் எங்க பார்க்கலாம்? அது சேலத்துல எங்களுடைய ஹாஸ்பிட்டல் இருக்கு, நேர்ல கூட வந்து பாருங்க. சரியா? இப்போ பேக் போன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? எம்ஆர்ஐ எடுத்திருக்கீங்கல்ல, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கா பொண்ணுக்கு? என்னங்க? வெள்ளைப்படுதல் இருக்கா? இருக்கு, உடம்பு வீட்டுக்கு. அவளுக்கு வந்து கையிலயும் நீங்க சொன்ன மாதிரி தோல்ல உள்ள விரலுக்கு பபிள்ஸ் மாதிரி வந்து அதை அப்படியே வெடிச்சு செதறி அது அப்படியே தோல் செதுலாம் வரும்.
இந்த பிரச்சனை ஒரு 5-6 வருஷம் நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ட்ரோல் டாக்டர் எல்லாம் பார்த்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொரியாசிஸ் மாதிரி இருக்கு. மறுபடியும் வருது. ஆனா உடம்பு ஹீட் உடம்பு அப்படின்னு சொல்லிதான் ட்ரீட்மெண்ட் பண்றவங்க சொல்லுவாங்க. இது 2 விதமான இருக்கு எங்க பொண்ணுக்கு. பெயினும் இருக்கு. எப்படியாவது நல்லா பண்ணணும்னு நாங்களும் கஷ்டப்படுறோம். சரி, ஓகே. சேலத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு. நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 7305744144. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு சேலத்தில் வந்து பார்க்கலாம். ரிப்போர்ட்ஸ் எதுவும் இருந்தது அப்படின்னா நேரில் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா அவளுக்கு மல்டிபிள் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பஸ்லா சொரியாசிஸ் இருக்கலாம். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இது வந்து சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தீமேட்டஸாக கூட இருக்கலாம். அந்த கொப்பளங்கள் மாதிரி வந்து ஸ்கின் பிரச்சனை, அலர்ஜி ஏற்படுது சொல்லியிருக்கீங்க இல்லையா? அது பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தீமேட்டஸில் சில பேர்த்துக்கு ரேஷஸ் மாதிரி கூட வரும், கொப்பளங்கள் மாதிரி வரும், பாயில்ஸ் மாதிரி வரும். அதுக்கப்புறம் அப்படியே சொரியாசிஸ் படைகள் மாதிரி வரும். சில பேர்த்துக்கு அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொரியாசிஸ்லேயே இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா இது என்ன ப்ராப்ளம் எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அதே மாதிரி ஜாயிண்ட் பெயின் இருக்குது அப்படின்றப்போ ஓவர் யூஸ்னால நம்மளுக்கு பெயின் இருக்க தான் செய்யும். பட் இந்த அளவுக்கு தாங்க முடியாத அளவுக்கு பெயின் இருக்காது. ஓவர் ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ்னால நம்மளுக்கு பெயின் நம்மளுக்கு ஏற்பட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டயத்தில் அது நார்மலாக அது தன்னை போலே ஹீல் ஆயிரும். ஒரு 1 or 2 months நம்ம அமைதியாக விட்டோம்னாவே அது தன்னை போலேயே அது வந்து இந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் அதுவே ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வலிகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இதே இது நம்மளுக்கு வலி தொடர்ந்து இருக்குது, வீக்கம் தொடர்ந்து இருக்குது, கை தொங்க போட்டாலே நம்மளுக்கு வலிக்குது அப்படின்னா கண்டிப்பாக வேறு ஏதாவது சிஆர்பி ப்ரோட்டீன் இந்த மாதிரி ஏதாவது இம்யூனோ ப்ரோட்டீன்ஸ் கொஞ்சம் நம்மளுடைய உடம்புல அதிகம் ஏற்படுறதுனாலையும் இந்த மாதிரி வலிகள் ஏற்படும். சில பேர்த்துக்கு சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தீமேட்டஸில் ஜாயிண்ட் பெயினும் இருக்கும். இந்த மாதிரி ஆட்டோஇம்யூன் டிசீஸ்லேயும் ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரி பெயின்லாம் இருக்கும் இல்லையா? அதனால் என்னன்றதை பார்த்துக்கிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். பயப்பட தேவையில்லை. சேலம்ல எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, நேரில் கூட வந்து பார்க்கலாமா. நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? அம்மா நான் ராணி பேசுறேங்கம்மா. சென்னையில இருந்து பேசுறேங்க. ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக கேக்குறாங்கம்மா. உங்க வயதுமா? அம்மா எனக்கு 38 ஆகுதுங்கம்மா. உங்க கேள்வி மருத்துவர்கிட்ட கேட்கலாம், கேளுங்கம்மா. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. அம்மா எனக்கு ஒரு 6 வருஷமாவே இந்த மூட்டு, கை மூட்டு, ஷோல்டர் மூட்டு எல்லாமே வலி கொடுக்குதுங்கம்மா. இப்ப நார்மலா துணி தைக்கும் போது பிரஷ் போடும்போது அந்த பிரஷ் என்னால பிடிக்க கூட முடியல. அந்த விரல் இருக்கு இல்லைங்களா, அந்த விரல்ல எல்லா மூட்டுமே வலி கொடுக்குது. இது வந்து ஆரம்பத்துல கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா போக போக காலை எந்திரிச்சோன்னா பாதத்தை பெட்ல இருந்து கீழே வைக்கவே முடியாது, அந்த அளவுக்கு வலி கொடுத்துது. சரி போய் டாக்டரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்திருந்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுக்கு முடக்குவாதம் சொன்னாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, மெடிசன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கன்னா போனா கூட அந்த மெடிசனை கண்டினியூவா எடுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு நாள் எடுக்கல அப்படின்னாலுமே வலி பயங்கரமா கொடுத்துருது. என்னால படுக்கையில இருந்து எந்திரிக்கவே முடியல, அந்த அளவுக்கு வலி கொடுக்குது. மெடிசன் எடுத்தா மட்டும்தான் கொஞ்சம் வலி தெரியாம இருக்கு. இதனால நிறைய பாதிப்பு வருமோ அப்படின்னு பயமா இருக்குமா? ஓகே, இப்போது பெயின் கில்லர்ஸோ ஸ்டெராய்டு மெடிசன்ஸோ எடுக்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் தான் இருக்கும். ஒரு நாள் எடுக்கலைன்னா கூட எந்திரிச்சு வர முடியாது. இது மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் கொஞ்ச நாள் இருப்பீங்க. உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய மெக்கானிசம்ஸை மறைச்சு அந்த இன்ஃபெக்ஷன்ஸை குறைக்காமல் வலியை குறைக்கிறதுக்கும் அந்த வலிகளை மறத்து போகிறதுக்கும் நீங்கள் மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய டேமேஜ் ஆகிட்டுருக்கிறது நம்மளுக்கு தெரிய வராது. டேமேஜ் அதிகமாகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா மாத்திரைகள் போட்டால் கூட உங்களுக்கு பெயின் வந்து அடங்காது. அந்த மாதிரி தான் நிறைய பேஷண்ட்ஸ் எங்களுடைய மருத்துவமனையில் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து போயிடுறாங்க. கடைசியில் வலி மாத்திரைகள் 2 மாத்திரை எடுத்தால் கூட வலி எனக்கு குறைய மாட்டேங்குது அப்படின்ற ஸ்டேஜில் தான் வந்து நிற்பாங்க. அப்படி ஸ்டேஜ் வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும்? இன்ஃபெக்ஷனை குறைச்சா மட்டும்தான் வலி குறையும். பெயின் கில்லர் போட்டும் ஸ்டெராய்ட்ஸ் போட்டும் எனக்கு வலி நிற்கலை, எனக்கு குறையலை அப்படின்றப்போ அதுக்கு மேலே என்ன வைத்தியம் இருக்குது, என்ன மருத்துவம் இருக்குது? வேறு ஒன்றுமே கிடையாது இல்லையா? அப்போது என்ன பண்ணணும்? இன்ஃபெக்ஷன் நல்லா நம்ம குறைக்கிற மாதிரி நம்ம மெடிசன்ஸ் கொடுக்குறப்போ, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப தான் வலி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ் தாண்டினதுக்கப்புறமா ரொம்ப முத்துனதுக்கப்புறமா போடுறதுக்கு பதிலாக ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கவங்க, சொரியாசிஸ் பிரச்சனை இருக்கவங்க, ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க ஸ்டார்டிங்லேயே ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த இது வந்து ஆர்ஏ ஃபேக்டர் இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சமாக தான் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்குலாம் மோஸ்ட் ப்ராப்ளி நிறைய பேர்த்துக்கு மைல்டான லெவலில் இருந்தால் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு போகும். சில பேர்த்துக்கு மட்டும்தான் எடுத்தோடனே டாப் லெவலில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்.
அவங்களுக்கு நம்ம படிப்படியாக நம்ம குறைச்சிட்டு வரலாம். ஆனால் மேக்ஸிமம் நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துட்டு தான் அந்த லெவல் வந்து கூடி போகும். ஸோ அப்போ நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா இது க்யூரே ஆயிரும். நம்மளுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்கு போய் அந்த நீர் நம்மளுக்கு தேக்கம் ஏற்படுறதுனால தான் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகுது. திருப்பி நம்மளுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்திகள் எல்லாமே நம்மளுக்கு திரண்டு வந்து நம்மளுக்கு அதை அழிக்கிறதுக்கு நம்மளுக்கு ட்ரை பண்ணுது. இந்த மெக்கானிசம்லாம் ஒரு சைடு உள்ளே நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு முடக்குவாத பிரச்சனையில் ஆர்ஏ ஃபேக்டர், சிஆர்பி புரோட்டீன், ஏஎஸ்ஓ டைட்டர், சிசிபி இது மாதிரி எல்லாமே இஎஸ்ஆர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். இது நம்ம ஹெர்பல் மெடிசன்ஸ் எடுக்கிறப்போ, மூலிகை மருந்துகள் எடுக்கிறப்போ 3 மாதத்தில் அதெல்லாம் நெகட்டிவ் ஆயிரும். அதனால இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். முடக்குவாதத்துக்கு எங்களுடைய மருத்துவமனையில் நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. சென்னையில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, கிட்னியில் தான் இருக்குது. நேரில் கூட வந்து பார்க்கலாம். கரெக்டாக ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுங்க. 3 மந்த்ஸில் ஆர்ஏ ஃபேக்டர் நெகட்டிவ் ஆயிரும். ஜாயிண்ட் பெயின் எல்லா பெயினும் உங்களுக்கு கண்டிப்பாக சரியாகவும் செஞ்சிடும். அதே மாதிரி திருப்பி வாழ்நாள் முழுக்க நம்ம வராத அளவுக்கும் நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். டாக்டர் தேவி சரவண்யா ஹெர்பல் கிளினிக்னுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் தேவி சரவண்யா அவர்கள் இணைந்து இதற்கான விளக்கத்தை நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். டாக்டர், ஆட்டோ இம்யூன் டிசீஸில் வந்து ஜாயிண்ட்டு, இந்த மசில், இதை பற்றி நம்ம சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை நமக்கு இருக்கக்கூடிய நோய் இது ஜென்ரலைஸ்டாக இருக்கும், ஆனால் இது ஆட்டோ இம்யூன் டிசீஸா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி வேறு என்னென்ன டிசீஸ்லாம் இருக்குது? ஓகே, இப்போது திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேஷண்ட்ஸை ஒரு 100ல் ஒரு 10 பேஷண்ட்ஸு அவங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் இருக்கும். என்னென்னு வந்து சொல்லுவாங்க அப்படின்னா, கண்ணெல்லாம் வறட்சி ஆகிடுச்சு, ஸ்கின்னெல்லாம் ரொம்ப எப்போதுமே வறட்சியாக இருக்குது, ஃபுல் டைம் வறட்சியாக இருக்குது, மற்ற உறுப்புகள் உள்ளுக்குள்ளேயும் நம்மளுக்கு உள் உறுப்புகளும் நம்மளுக்கு வறட்சி ஆகும். அது வறட்சி ஆகிறப்போ விழுங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு உறுப்புகளும் நம்மளுக்கு தன்னை மீறி ரொம்ப அதிவேகமாக ட்ரை ஆகிறதும் நம்மளுக்கு ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு குடல் சார்ந்த பிரச்சனைகளையும் உண்டு பண்ணிவிடும். குடல் சார்ந்த பிரச்சனைகளை உண்டு பண்ணி விடுறப்போ சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய தானியங்கள் இதிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா குளுட்டன் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அந்த குளுட்டனை வந்து நம்மளுடைய குடல் வந்து ஈஸியாக ஏற்றுக்காது. அந்த குளுட்டன் ரிச் ஃபுட்ஸ் நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா உடனே நம்மளுக்கு வயிறு வலி ஏற்படுத்தி விட்டுரும், இல்லாட்டி கழிச்சல் ஏற்படுத்தி விட்டுரும், இல்லாட்டி மோஷனில் போகிறப்ப ப்ளீடிங் ஏற்படுத்தி விடும், டைஜஷன் இஷ்யூஸ் நிறைய ஏற்படுத்தி விடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். இதுவும் நம்மளுக்கு ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடிக்கடி லூஸ் மோஷன் போகும். தண்ணி குடித்தாலும் மோஷன் போயிடுவாங்க, சாப்பிட்டாலும் மோஷன் போயிடுவாங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்கன்னா மோஷன் போயிடுவாங்க. இதே மாதிரியே 10-15 தடவை ரிப்பீட்டடாக மோஷன் போயிட்டே இருப்பாங்க. இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் ரிப்பீட்டடாக நம்மளுக்கு குடல் நம்மளுக்கு அசைவு ஏற்பட்டு நம்மளுக்கு மோஷன் போகிறது பார்த்திங்க அப்படின்னா கிரான்ஸ் டிசீஸில் நம்மளுக்கு வந்து இருக்கும். இதுவும் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா குடலில் தேவையில்லாத பாக்டீரியாக்கள் நம்மளுக்கு அதிகமாகும்போது அதை வெளியேற்றுறதுக்காக உடம்பு நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா குடலுடைய அசைவு தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் வெளியேற்றுறதுக்கு. ஸோ அதனால பார்த்திங்கன்னா அதை வெளியேற்றுறேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஸ்டூல்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக நம்மளுக்கு வெளியேற்றிட்டே இருக்கும். ப்ரெஷர் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வெளியேற்றிட்டே இருக்கும். இது ஒரு சைடு நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளமும் நம்மளுக்கு உருவாகும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மோஷன் போகிறதுல வந்து பிளட் டிஸ்சார்ஜ் ஏற்படும். ஸோ அந்த மாதிரியும் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் மாதிரி இருக்கும். அப்படி குடல் ஃபுல்லாக புண்ணாக எடுக்கும். குடல் புண்ணாக இருக்கிறப்பையும் நம்மளுக்கு முழு அளவில் நம்மளுக்கு டைஜஷன் வந்து நம்மளுக்கு இருக்காது. அப்சார்ப்ஷன்ஸ் நம்மளுக்கு மெயினாக சுத்தமாக இருக்காது. அப்போது நம்மளுக்கு எனர்ஜி இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும், ரொம்ப டயர்டாக இருக்கும், ஃபீவரிஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அந்த புண்ணு மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிறப்போ நம்மளுக்கு எரிச்சல் கொடுக்குறப்போ நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃபீவரிஷ் இருக்க மாதிரி இருக்கும். வயிறு வலி அப்பப்போ பிடிச்சி திருக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு வலி இருக்கும். இது மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறதும் நம்மளுக்கு ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ஸ்னால நம்மளுக்கு உருவாகும். இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட்டை சில பேர்த்துக்கு அஃபெக்ட் பண்ணும். இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து அப்படியே ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸாகவும் நம்மளுக்கு மாறும். ஸ்ட்ரெப்டோகாக்கல் பாக்டீரியா நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே போய் நம்மளுக்கு இருந்துக்கும். ஸோ இதனால பார்த்திங்க அப்படின்னா ரொமாட்டிக் ஃபீவர், ஜாயிண்டில் பெயின் இது எல்லாத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டு அந்த கண்டிஷன்ஸும் நம்மளுக்கு உருவாகும். இதை தாண்டியும் நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இரத்த நாளங்கள் அடர்த்தியாக ஆரம்பிக்கும். அது எதனால் அடர்த்தி ஆகுது அப்படின்னா நம்மளோட பாடியில் வந்து கொலாஜன் சிந்தசிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போது கூடுதல் குறைதல் தானே நம்மளுக்கு நோய் ஏற்படக்கூடிய காரணம்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். அப்போது நம்மளுக்கு கொலாஜனுடைய உற்பத்தி ரொம்ப ஜாஸ்தி ஆகும் நம்மளுடைய உடம்புல. கொலாஜன் உற்பத்தி நம்மளுக்கு ஜாஸ்தியாக, கொலாஜன் நம்மளுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா
நம்மளுடைய திசுக்கள் இதெல்லாமே நம்மளுக்கு உருவாகிறதுக்கு நம்மளுக்கு கொலாஜன் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போது அதே கொலாஜன் நம்மளுக்கு செக்ரேட் ஆகிறப்போ என்ன ஆகும்னா திசுக்கள் எல்லாமே நம்மளுக்கு அடர்த்தியாக ஆரம்பிக்கும். அது டென்சிட்டி நம்மளுக்கு அதிகமாகிறப்போ என்ன ஆகும்னா இரத்த நாளங்கள், அதே மாதிரி நம்மளுக்கு இந்த உணவு குழாய் எல்லாமே நம்மளுக்கு தடிமனாகும். மூச்சு குழாய் முதற்கொண்டு நம்மளுக்கு தடிமனாக ஆரம்பிக்கும். தடிமனாகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், நம்ம மூச்சு விடுறப்பையும் நம்மளுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏதாவது உணவு நம்மளுக்கு விழுங்குறப்பையும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நான் வெறும் தண்ணி ஆகாரமாக தான் சாப்பிட்டுட்ருக்கேன், என்னால் சாப்பிட முடியலன்னு ஒரு ஸ்டேஜ் ஸ்க்ளீரோடர்மா பேஷண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் உணவு குழாய் சுருக்கம் ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளையும் சில பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க. இரத்த நாளங்கள் அவங்களுக்கு தடிமன் ஆயிடுச்சு அப்படின்னா பிளட் ப்ரெஷர் இதனாலேயே இன்க்ரீஸ் ஆகும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்டீரியல் இரத்த நாளங்கள் சுருக்கம் ஏற்பட்டு டேமேஜ் ஆகிறதுனால ப்ரெஷர் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் பிரச்சனையெல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு இரத்த நாளங்கள் தடிமன் ஏற்படுறப்பையும் ஆர்டீரியல் வால் ப்ரெஷர் அதிகமாகிறப்பையும் பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இது மாதிரி கண்டிஷன்லையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு அதே சிம்டம்ஸ் அப்படியே இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கெலாம் கொலாஜன் ஃபார்மேஷன்ஸ் வால்ஸில் தடிமனாக இருக்கிறதுனால அங்கங்கே இரத்த உராய்தல் பிரச்சனையும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ இரத்த உராய்தல் பிரச்சனை அதிகமாக இருக்கிறப்போ நம்மளுக்கு அந்த இரத்த ஓட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளாட் அதுவும் கூடவே சேர்ந்து நம்மளுக்கு நகர்ந்துட்டு ஹார்ட் அட்டாக் ஏற்படுத்தி விடும். எங்கேயாவது போய் முக்கியமான ஒரு பிளட் வெசல்ஸில் நம்மளுக்கு அடைச்சிக்கிடுச்சு அப்படின்னா த்ராம்போசிஸ், எம்பாலிசம் இது மாதிரி பிரச்சனைகளை நம்மளுக்கு உண்டு பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிவியராக ஒரு ஃபேட்டல் கண்டிஷன்ஸில் கூட நம்மளுக்கு கொண்டு போய் இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ் விடும். அப்போது இரத்த உராய்தல் நம்மளுக்கு அதிகமாக ஏற்படாத மாதிரி நம்ம தடுத்து கொண்டு வரதுக்கு நம்ம மருந்துகள், மூலிகை மருந்துகள்லேயே இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணி கொண்டு வரலாம். இதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா வாஸ்குலைட்டிஸ் கண்டிஷன்ஸு, அதே மாதிரி நம்மளுக்கு அந்த இரத்த நாளம் அலர்ஜி ஆகிட்டு நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறது அதிகமாக நம்மளுக்கு கொலாஜன் நம்மளுக்கு போய் படிகிறதுனால இந்த ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு உருவாகும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்க்ளீரோடர்மா, அதே மாதிரி சில பேர்த்துக்கு ஸ்கின்னும் மசில்ஸும் சேர்ந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும். இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸில் ஸ்கின் ரேஷஸும் சேர்த்து வரும், மசில்ஸும் பெயின் கொடுக்க ஆரம்பிக்கும், ஜாயிண்ட்டும் பெயின் கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலத்துலேயும் ஆட்டோஇம்யூன் டிசீஸ் நம்மளுக்கு ஏற்பட்டது அப்படின்னா சிதைவுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அதை நம்ம மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மூளை நரம்புகள், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா, மூளை மையப்பகுதியில் நம்மளுக்கு மெயினான ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நர்வ்ஸை போய் நம்மளுக்கு அழிவுகள் ஏற்படுத்திவிடும், சிதைவுகள் ஏற்படுத்திவிடும். டீமைலினேஷன் சொல்லுவோம். நம்மளுக்கு நரம்புகளை மேலே கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு உறை, மைலின் ஷீத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த உரையை ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக போய் அழிவுகள் ஏற்படுத்த ஆரம்பிக்கும், அதை ஃபுல்லாக அரிக்க ஆரம்பிக்கும், அதில் போய் நம்மளுக்கு டேமேஜ் பண்ணிவிடும். ஸோ அதனால பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு மெமரி லாஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகள், டக்குன்னு யோசிக்கிற மாதிரியான ஒரு இது, அதே மாதிரி மற்ற உறுப்புகளுடைய செயல்திறன் இதெல்லாமே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதனாலையும் நம்மளுக்கு ப்ராப்ளம் நம்மளுக்கு உருவாகும். இதெல்லாமே சில பேர்த்துக்கு அல்சீமர் டிசீஸாக கூட கொண்டு போய் விடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு அஸ்வகந்தா சார்ந்த மூலிகை மருந்துகள் எடுக்கிறப்போ அது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ரெக்கவர் ஆகி வரும் அப்படின்றத ரிசர்ச் மூலமாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸாக இருந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. இதை தாண்டியும் இன்னும் கொஞ்சம் ஆட்டோஇம்யூன் டிசீஸ் இருக்குது. ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்குரிய சிம்டம்ஸ் பொறுத்து அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்றத வச்சு அதுக்கு பேர் வச்சுருப்பாங்க. ஆட்டோஇம்யூன் டிசீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி லைஃப் லாங் மருந்துகள் எடுத்துக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் கரெக்டாக மருந்துகள் எடுத்துகிட்டு நோய் வருவதற்குரிய காரணம் கரெக்டாக ரீசன் நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு, இப்போ குளுட்டன் ஃப்ரீ சப்ஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிறது நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்மளுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். கொலாஜன் ஃபார்மேஷன்ஸ் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அந்த கொலாஜன் நம்மளுக்கு தேவையில்லாத பொருள் நம்மளுக்கு அதிகமாகிட்டு தானே வருது. அதோட ப்ராசஸ் ஃபார்மேஷன்ஸை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி ஆர்ஏ ஃபேக்டரில் நம்மளுக்கு அங்கங்கே போய் நம்மளுக்கு அந்த தேவையில்லாத வாத நீர் நம்மளுக்கு போய் ஸ்டாக்னண்ட்டாக நம்மளுக்கு தேங்கிறதுனால தான் அந்த நோய் உருவாகுது. அதே மாதிரி
கட் பாக்டீரியா நம்மளுக்கு அதிகமாகிறதுனாலே தான் அந்த நோய் உருவாகுது. ஸோ அதை நம்ம உண்டு பண்ணாத மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ இந்த ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு க்யூர் ஆகி வரும். லைஃப் லாங் மருந்துக்குள்ளே எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல ஆட்டோ இம்யூன் டிசீஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம். ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு ஸ்டீராய்டு மருந்துகள் இல்லாமல் மூலிகை மருந்துகள்லேயே இதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பேசிட்டு இருக்கோம். டாக்டர் தேவி சரவண்யா ஹெர்பல் கிளினிக்கினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் தேவி சரவண்யா இணைந்திருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? அம்மா சொல்லுங்கம்மா, நீங்க பேசுறது கேக்குது. உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க? லைவ்ல தான் கரெக்டா இருக்கீங்க, ப்ரோக்ராம்ல பேசிட்டு இருக்கீங்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க. நாகஜோதி. சரிம்மா, எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க? தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காண்டி தான் கேட்கேன். உங்க வயதுமா? 43. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. மேடம், எனக்கு தலைவலி ஒரு 3 வருஷமா இருக்கு. சரி. 3 வருஷமா இருக்கு. மூக்குல இருந்து நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. என்னால ஒரு வேலையும் பார்க்க முடிய மாட்டாங்க. சரி, ஓகே. கால டயத்துல வந்து அதிகமா தும்முதல்கள்லாம் அதிகமா இருக்கு. இடம் நாகர்கோயிலா? ஏற்கனவே ஒரு 3 வருஷமா காமிச்சிருக்கேன் காது மூக்கு தொண்டு டாக்டர். ஆனா என்ன அடுத்தடுத்து மாத்திரை மருந்து கொடுக்காங்க. அது அப்பதான் கேக்கு, அதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்க. ஓகே. இல்ல இப்போ உங்களுக்கு ஊர் நாகர்கோயில் தானே? இல்ல, தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில். சங்கரன் கோயில். சரி, ஓகே ஓகே. இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறப்போ உங்கள் கிளைமேட் ஏதாவது மாறுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் அதிகமாகுதா, இல்லை எப்போதுமே வருஷம் ஃபுல்லாக இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா? வருஷம் ஃபுல்லாமே தான் இருக்கு. அந்த டைம் அதிகமாக இருக்கு. சரி, அதிகமா இருக்கு. ஏன்னா ஹெட்டேக் இருக்கிறதுனால கண்டிப்பாக பிளாக்ஸ் நீரெல்லாம் இந்த இடத்துல உள்ளுக்குள்ளெல்லாம் நம்மளுக்கு தேங்க ஆரம்பிக்குது. அதனால தான் தலைவலியும் இருக்கு. சரியா? சில பேர்த்துக்கு லேசாக மியூக்கஸ் திக்னிங் ஏதாவது கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட தலைவலி இருக்கும். சைனஸ் பிரச்சனை தான். சைனஸ் பிரச்சனை உங்களுக்கு ரிப்பீட்டடாக உங்களுக்கு இத்தனை வருஷமாக உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா சரியாயிரும். மூக்கடைப்பு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நீர் வடியுது சொல்கிறீங்க, நைட்டுக்கு படுக்கிறப்ப மூக்கடைப்பு அதெல்லாம் இருக்கா? அந்த மாதிரி மூக்கடைப்பே கிடையாது. மூக்கடைப்புல நீர் வடிகிறது உடம்பு சூடாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆகும். சரியா? பாடி ஹீட்டை நல்லா ரெடியூஸ் பண்ணுங்க. ஆயில் பாத்லாம் எடுப்பீங்களா மாட்டிங்களா? எப்படி மேடம்? தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறதெல்லாம் பண்ணுவீங்களா? இல்ல, அதெல்லாம் பண்ணவே இல்ல. இது பண்ணவே இல்ல. அதை கொஞ்சம் பண்ண ஆரம்பிங்க, சரியாயிரும். ஏன்னா பாடி ஹீட்டா இருக்கிறதுனால தான் இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளமே வரும். பாடி ஹீட் நல்லா குறைஞ்சது அப்படின்னா சைனசைட்டிஸ் கியூர் ஆயிரும். சரியா? வாரத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் 2 வெள்ளைப்பூண்டு, இவ்வளோண்டு துண்டு சுக்கு, இவ்வளோண்டு துண்டு வசம்பு, மிளகு 2, அப்புறம் கிராம்பு 2, சீரகம் கொஞ்சோண்டு, கருவேப்பிலை கொஞ்சோண்டு, தேங்காய் எண்ணெய் ஒரு 100 ml இல்லாட்டி 200 ml எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை ஃபுல்லாக நல்லா போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துருங்க, இல்லாட்டி வறுத்து எடுத்துருங்க. வறுத்து எடுத்துட்டு அந்த எண்ணெயை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காரத்தன்மையாக இருக்கும். சுக்கெல்லாம் போடுறதுனால எண்ணெய் வந்து அந்த குளிர்ச்சியை வந்து எடுத்துரும். சரியா? அப்போது நீங்கள் அந்த ஆயிலை வந்து நல்லா ஹெட்டில், முகத்தில், இந்த மாதிரி கழுத்தில், கையில், உடம்பில், காலில் எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. தலையில் முடியலெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நைட்டி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் மேக்ஸிமம் சன்லைட் நல்லா இருந்தது அப்படின்னா சன்லைட்டில் ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கலாம். அப்படி சன்லைட் குளிர்காலத்தில் இல்லை அப்படின்னா குளிர்காலத்தில் கொஞ்சம் வெயில் வந்ததுக்கப்புறமா ஒரு 7 மணி அந்த மாதிரி ஆயில் பாத் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சீசனுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். வெயில் காலங்களில் நீங்கள் 6 மணிக்கு முன்னாடியே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் ஒன்றும் பண்ணாது. குளிர்காலங்களில் கொஞ்சம் சூரிய ஒளி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஆயில் பாத் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ டைம் டிஃப்ரென்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக மாற்றிக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா ஒரே சுடு தண்ணியாக வச்சு நல்லா குளிச்சுருங்க. குளிக்கிறப்போ உங்களுக்கு வந்து நல்லா ஹீட்டும் அடங்கும். சில பேர் பயப்படுவீங்க, போய் தண்ணியை தொட்டாதானே எனக்கு வந்து தும்மல் இந்த சைனசைட்டிஸ் அலர்ஜி ஸ்டார்ட் ஆகிடுது, ஆனால் ஆயில் பாத் எடுக்கிறப்போ அதுவும் தண்ணி படத்தானே செய்யுது, நம்மளுக்கு குறையும் அப்படின்ற டவுட் வரும் எல்லாத்துக்கும். ஆனால் உண்மையிலே நம்ம ஆயில் பாத் எடுக்கிறப்போ உள்ளுக்குள்ளே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய உஷ்ணம் வந்து நம்மளுக்கு குறைவு ஏற்படுறதுனால அடுத்தடுத்து நம்மளுக்கு சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும். அன்றைக்கே நீங்கள் ஆயில் பாத் எடுத்து பாருங்கள், உங்களோட சிம்டம்ஸு மூக்கில் இருந்து தண்ணி வடிகிறது அது எல்லாமே அன்னைக்கு ரெடியூஸ் ஆகும். அதுக்கு அடுத்த நாள் எப்படியும் நைட்டுக்கு வந்து திருப்பி உங்களுடைய பாடியில் ஹீட் உருவாக ஆரம்பிச்சிது அப்படின்னா திருப்பியும் அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ நம்மளுக்கு அந்த சிம்டம்ஸ் நம்மளுக்கு ரீயக்கராக தான் செய்யும். அதுக்காக தான் நம்ம உள்ளுக்குள்ளேயும் நம்ம மூலிகை மருந்துகள் வந்து நம்ம எடுக்கணும். உள்ளுக்குள்ளே வந்து நல்லா மிளகரணை, அதுக்கப்புறம் மிளகு, சுக்கு, திப்பிலி,
அதுக்கப்புறம் கண்டங்கத்திரி, கரிமுள்ளி, ஆடாதோடை, கீழாநெல்லி, குப்பைமேனி, இது மாதிரி சளியை நல்லா வெளியேற்றக்கூடிய மருந்துகள் நம்ம எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி சிற்றரத்தை, இந்த மாதிரி சளியெல்லாம் நல்லா வெளியேற்றக்கூடிய மருந்துகளும், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து நல்லா இம்யூனிட்டி பவரை நல்லா பூஸ்ட் பண்ணி கொண்டு வரக்கூடிய மருந்துகள், துளசி, இதெல்லாம் நல்லா இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது மாதிரி 2 மருந்துகளையும் நம்ம சேர்த்து ஒரு சேர எடுக்கிறப்போ நம்மளுக்கு அந்த சைனசைட்டிஸ் அலர்ஜி வந்து நம்மளுக்கு சரியாயிரும். அதே மாதிரி ரத்தத்தில் இருக்கக்கூடிய அலர்ஜி லெவலையும் நம்ம மீன் டைம் ஒரே டயத்தில் நம்ம சரி பண்ணுறதுக்கு நல்ல மருந்துகள் வந்து கொடுக்கணும். அப்படி எடுத்துகிட்டு வரப்போ தான் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு க்யூர் ஆகும். நீரெல்லாம் ட்ரெயின் அவுட் ஆகி நம்மளுக்கு வெளியே வந்துருச்சுன்னா மண்டக்கணம், தலைவலியெல்லாம் நம்மளுக்கு சரியாயிரும். மியூக்கோசல் திக்னிங் உள்ளுக்குள்ளே ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அது கரையிறதுக்கு நம்ம மருந்துகள் கொடுக்குறப்போ தலைவலி நம்மளுக்கு சரியாயிரும். சில பேர்த்துக்கு அந்த மியூக்கோசல் திக்னிங் இல்லை அந்த நீர் ஏதோ ஒன்று வந்து நரம்பு மண்டலத்தை நம்மளுக்கு அழுத்தம் கொடுக்குறப்பையும் தாங்க முடியாத தலைவலி ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு கரெக்டாக ப்ராப்பராக நம்ம பார்த்துட்டு இதுக்கு சைனசைட்டிஸ்க்கு ஒரு ஆப்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ இது க்யூர் ஆயிரும். எங்களோட மருத்துவமனையில் சைனசைட்டிஸ்க்கு நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சைனசைட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து வெளியூரில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்லாம் ஆன்லைன்லேயே ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க சைனசைட்டிஸை க்யூர் பண்ணியிருக்காங்க. அதனால் பயப்பட தேவையில்லை, நல்லா சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் நியர்பை வந்து நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது, கிளினிக் எங்கே இருக்குங்கிறத சொல்லிடுங்க டாக்டர். திருநெல்வேலியில் கிளினிக் இருக்குது, அங்கே கூட நேரில் வந்து பார்த்துக்கலாம். மதுரையிலையும் கிளினிக் இருக்குது, அங்கே கூட வந்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்றைக்கி டாக்டர் ஆன் கால் ஆட்டோமின் டிசீஸ் பற்றின ஒரு சூப்பரான விளக்கம் கொடுத்துருந்தீங்க. இந்த நோய்கள் ஆட்டோமின் டிசீஸா அப்படின்னு எங்களுக்கே ஒரு கேள்வி எழுற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தீங்க. ஹெர்பலில் ட்ரீட்மெண்ட்டில் இதுக்கான சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.